इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. முதல் அத்தியாயம் முதல் பாதம் கடைசி அதிகரணம் பிராணாதிகரணம்னு இருக்கு. பிரதர்தனாதிகரணம்னு சொல்றாங்க. இந்த பிரதர்தனாதிகரணத்துல ஜீவமுக்கிய பிராணலிங்கான் நேதிகே ந உபாசாத்திரை வித்யாத் ஆசிரிதத்வாத் இஹ தத்யோகா, இது ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு விற்த்திக்காரர் கொஞ்சம் வித்தியாசமான வியாக்கியானம் பண்ணினார். அந்த வியாக்கியானத்தை பாஷ்யக்காரர் எடுத்து காமிச்சார், அப்புறம் விட்டுட்டார். இந்த மாதிரியும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடுத்தார். அதுல என்ன தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்கிறார். ஆனா அப்புறமா வந்தவாள்ல அதுல விசாரிச்சு பார்த்தா அதவான்னு சொல்லி இந்த வியாக்கியானத்தை போடுறாரு. இது சுவாரஸ்யம் உள்ளதுதானா, இதுல இல்ல தோஷம் இருக்கா? அப்ப பாமதிக்காரர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அது தப்புன்னு சொல்றாரு. இது விற்பி பிராச்சாம் விற்பி கிருதாம் வியாக்கியானமாக அப்படின்னு பாமதிக்காரர் எடுத்திருக்கிற மாதிரி போறேன். நான் இது கடைசி அதிகரணம் முதல் பாதத்துல. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கு, அது விற்த்திக்காரரா என்னன்னு தெரியல. அதான் விற்த்திக்காரர்னு உல்லேகம் இல்லை. இந்த ஜோதிஷ்சரணாபிதானாத்னு அதிகரணம் இருக்கோ இல்லையோ, இந்த அதிகரணத்துல கூட அபராகான்னு சொல்லி பாஷ்யக்காரர் ஒரு வியாக்கியானம் பண்றார். அந்த வியாக்கியானம் இருக்கலாம், விற்த்திக்காரரோடதாக இருக்கலாம். ஆனா விற்த்திக்காரர்னு வியாக்கியாத்தா ஒன்றும் எந்த வியாக்கியாத்தாவும் எழுதல. அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் இந்த வியாக்கியானத்துல அஸ்வாரஸ்யம் இருக்குங்கிறத நியாயரக்ஷாமணியில சொன்ன மாதிரி எடுத்து எழுதியிருக்காரு. அதனால அஸ்வாரஸ்யம் இருக்குன்னா அந்த வியாக்கியானத்து பாஷ்யக்காரர் தானே சொன்னதாக இருக்காது இல்லையா? இந்த மாதிரி அஸ்வாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறாருன்னா அதை போய் வருதுக்காக தன்னுடைய வியாக்கியானமா எடுத்து சொல்ல மாட்டார். அதனால என்ன தெரிகிறதுனா இது கூட வேற யாரோ ஒரு விற்த்திக்காரர் பண்ணின வியாக்கியானமாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு எடுத்து சொல்லலாம். முதல்ல அந்த இதை சொல்லிடுறேன். ஜோதிஷ்சரணாபிதானாங்கிற வித்தியை, இதுல பிரகரணம் என்ன சந்தர்ப்பம், இவர் என்ன வியாக்கியானம் பண்ணாருன்னு அப்படி சொன்னாதான் ஆனா மனசுக்கு வரும். சாந்தோக்கியத்துல ஒரு விஷய வாக்கியம், அத யத் அதः பரஹ பரோ திவஹ ஜோதிஹ தீப்யதே விஸ்வதः பிருஷ்டேஷு சர்வதः பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவதத் யதிதம் அந்தः அஸ்மின் அந்தः புருஷே ஜோதிஹி. இது ஒரு வாக்கியம். அதாவது மூணு லோகங்கள் அப்படின்னு சொல்ற பட்சம் ஒண்ணு, சப்தலோக பட்சம்னு ஒண்ணு, ரெண்டு விதமாகவும் சொல்றது உண்டு. பூஹு புவஹா சுவஹா. சுவஹா இது மூணு லோகம். சப்தலோகம்னா நம்ம வரிசையா சத்தியமுறையில் போறோம் இல்லையா, இது சத்தியலோகம். இந்த திரிலோகி பட்சத்துல, திரைலோக்கியம்னு ரொம்ப பிரசித்தமா இருக்கு இல்லையா, இந்த திரிலோகி பட்சத்துல அந்த சுவஹா அதுல இருந்து ஆரம்பிச்சு சத்தியலோக பரியந்தம் எல்லாம் அந்த சுவஹாலேயே அடங்கி போயிடும். இதுதான் திரிலோகி பட்சம். அவ அந்த சமயத்துல 7 லோகம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கனெக்ட் பண்ணி 3ன்னு சொல்றது. சப்தலோகி பட்சத்துல அதையே பிரிச்சுன்னு விடுறது. ஆமா, சுவஹாலேருந்து ஆரம்பிச்சு பூலோகம் நமக்கு இருக்கு, அந்தரிக்ஷம் ஒண்ணு, அதுக்கு மேல உள்ளது எல்லாமே ஒன்னா பண்ணிடுறது. பண்ணிட்டா அது திரிலோகி பட்சம். இந்த ஜோதிஷ் எங்க பிரகாசிச்சுன்னு இருக்கு, உபாசனைக்காக வந்த வாக்கியம் இது. திவ பரம், அதுக்கெல்லாம் மேல இந்த திரிலோகி பட்சத்துல இந்த சுவர்லோகம்னு சொல்றோமே, அதுக்கு மேல பிரகாசிச்சுட்டு இருக்க. அப்படி ஒரு ஜோதிஷ் பிரகாசிச்சுட்டு இருக்கே, அந்த ஜோதிஷ் தான் இந்த புருஷனிடத்துல, புருஷனுடைய சரீரத்துல உள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷ் அப்படின்னு சொல்ல. உள்ள இருக்கிற ஜோதிஷனா இந்த பிரம்மாத்மைக்கியம்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த ஜாடராக்னி இருக்கோ இல்லையோ, இந்த ஜாடராக்னிய அதை அத்தியாசம் பண்ணி பிரம்மமாக உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு இந்த இடத்துல. என்ன விசாரம்னா, இந்த ஜோதிஷுன்னு சொல்லியிருக்கேன்.
இது நமக்கு தெரிஞ்ச ஜோதிஷு தானா இல்ல பிரம்மம்னு எடுத்துக்கணுமா? இதுக்கு முன்னாடி 2-3 அதிகரணத்துல வெவ்வேறு சப்தங்கள் இருக்கு. ஆகாஷகான்னு இருக்கு, பிராணகான்னு இருக்கு. ஆனா பிரம்மலிங்கங்களை கொண்டு அது அந்த சப்தம் இந்த வாக்கியத்துல பிரம்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தான், ஆகாசத்தை சொல்லல, பிராணனை சொல்லலைன்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி இந்த ஜோதிகிங்கிற பதமும் பிரம்மத்தை தான் சொல்றது, சாதாரண பிரகாசத்தை சொல்லலைன்னு சொல்றதுக்காக வந்த அதிகரணம் இது. இதுக்கு சூத்திரம் பண்ணினார் ஜோதிகி சரணாபிதானாத். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியங்கள்ல எல்லாம் அத பிரம்மம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு லிங்கம் அதே வாக்கியத்துல இருந்திருக்கு. எல்லா பூதங்களும் இதுல இருந்துதான் உண்டானது, இதுல தான் லயமாறுதுன்னு சொன்னா பொறுமை, அது பிரம்மன்னு கண்டுபிடிச்சுக்கலாமே. ஆனா இந்த ஜோதிர் வாக்கியத்துல அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. அதுக்காக இவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதை நிர்ணயம் பண்றதுக்கு ஜோதிர் வித்தியை விட்டுட்டு முதல்ல அதுக்கு முன்னாடி சொன்ன வித்தியை பிடிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய உபாசனைகள் சொல்லிட்டே வந்துருக்காரு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி சொன்ன வித்தியை பார்த்து அதுல என்ன சொல்லியிருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதைத்தான் இதுலயும் சொல்லியிருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா. அதுல என்ன, அது எப்படி, அந்த சௌகரியம் இந்த வாக்கியத்துல ஒண்ணு இருக்கு. அத யதிதம், ஒரு எத் சப்தம் போட்டு இதம் சப்தம் போட்டிருக்கு, சர்வநாம சப்தம். இதை அனுவாதகம்னு சொல்றது. எத்துன்னு சொன்னா ஏற்கனவே தெரிஞ்சது அப்படிங்கிறத காமிக்கிறதா இந்த சப்தம். அதனால ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா சித்த முன்னாடி என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்தா அதைத்தான் இந்த எச்சப்தம் அனுவாதம் பண்றதுன்னு கண்டுபிடிக்கலாங்கிறதுனால இந்த எச்சப்தத்தினால அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இந்த ஜோதிஷு என்னன்னு. அப்படின்னா சித்த முன்னாடி சொன்னது என்னன்னு பார்க்க வேண்டியது. அதுதான் காயத்ரி வித்யா. இதுக்கு முன்னாடி அங்க வந்திருக்கிறது காயத்ரி வித்யா. அந்த காயத்ரி வித்யாங்கிறதுல காயத்ரி வாயுதம் சர்வம்னு ஆரம்பிச்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ருக்கு வருது அங்க பாதோஸ்ய, என்ன வந்துட்டேன் பாதோஸ்ய, அதுக்கு முன்னாடி இருக்கே புருஷ சூக்தம் மாதிரியே தான், விஸ்வாக்கு பதில் சர்வானதுல இருக்கு. தாவான் அஸ்திய மகிமா, இங்க ஏதாவான் அஸ்திய மகிமா இருக்கோ இல்லையோ, அங்க தாவான் அஸ்திய மகிமா, ஏதாவான் இல்லை, தாவான் அஸ்திய மகிமா. ததோ ஜாயாம்ச்ச பூருஷா பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. சரியா? இங்க பாதோஸ்ய சர்வாபூதானி, யாரோ ஒருத்தரை பத்தி இது சொல்றதுன்னு வச்சோம், பிரம்மத்தை பத்தி சொல்றது. அப்ப சொன்னாதான் சரியா வரும். இந்த பூருஷா எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொன்னா, தாவான் அஸ்திய மகிமா. தாவான்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் பூரா அந்த பகவானுடைய ஒரு மகிமை, அவருடைய ஒரு விஸ்தாரமா இருக்கு. அப்படின்னா பிரபஞ்சத்தை விட அவர் பெரியவரா இருக்கார். பிரபஞ்சம் அவருடைய மகிமை, அந்த மகிமைக்கு உரியவரா இருக்கிற அந்த பகவானும் அதை விட பெருசா இருக்கார். ததோ ஜாயாம்ச்ச பூருஷா, எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரியவரா இருப்பார், கொஞ்சம் பெரியவரா இருப்பாரா எப்படி அப்படின்னு கேட்டாக்க அது சொல்றார் பாதோஸ்ய விஸ்வாபூதானி, ஒரு கால் பாகம் தான். சர்வாபூதானி, இங்க சர்வாபூதானி, பாதோஸ்ய சர்வாபூதானி, சர்வபூதங்களும் சேர்ந்து அதுல ஒரு கால் பாகம் பகவானுடைய ஒரு கால் பாகமாக இருக்கபடியும். திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, இதை விட பெரிய பாகம் 3 பங்கு இருக்கிறது திவி. திவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, திவுங்கிறது பிரகாசத்தை சொல்லக்கூடிய தாது, சொப்பிரகாசம்னு அர்த்தம். சொப்பிரகாசமாக இருக்கக்கூடியது, இது அப்படியே என்ன ஸ்வமகிம பிரதிஷ்டமாக இருந்துட்டு இருக்கு, சுவாத்மஸ்தமா இருக்கு. கொஞ்சோண்டு பாகத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தோணின்னு இருக்கு, பாக்கி அதை விட பெரிய பாகமானது, இதை விட பெரிய இது நிர்விகாரமாக அப்படியே சொரூபமா இருந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியாததாக இருந்துட்டு இருக்கு. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வித்தியை ஆரம்பிக்கும் போது எதத பரோதிவோ ஜோதிர் தீபியதேன்னு ஆரம்பிக்கிறது. இங்க ஆரம்பிக்கும் போது பரோதிவஹா, அங்க பாருங்க திவி, அப்புறம் இங்க திவஹான்னு ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த திவ் சப்தம் 2 இடத்திலும் வரதுனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. அப்ப அந்த சம்பந்தத்தை வச்சுன்னு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, திரிபாதஸ்யாமிருதம் திவின்னு என்ன ஒண்ணு சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க பரோதிவஹா தீபியதேங்கிற இடத்துலயும் சொல்லப்பட்டதாக இருக்கணும். அதனால அங்க அது பிரம்மம்னு சொன்னா அந்த பிரம்மத்தை தான் இங்கேயும் எடுத்துக்கணும் ஜோதி சப்தத்தினாலேன்னு தீர்மானம் பண்றது இந்த அதிகரணம். இது இங்க உள்ள விஷயம். இப்ப என்ன ஒரு பிரச்சனை வந்தது, இந்த தாவானஸ்ய மகிமாங்கிற மந்திரம்
அது பிரம்மத்தை சொல்றதுங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா அந்த வாக்கியத்துல பிரம்மங்கிற பதம் இல்லை. ஆனால் பிரம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டேன்னா பிரகரணம். இதுக்கு முன்னாடி காயத்ரீவாயுதம் சர்வம் பூதம் அப்படின்னு ஆரம்பிச்சு காயத்ரி தான் எல்லாம், காயத்ரிய உபாசனம் பண்ண சொல்றச்ச அதுதான் எல்லாம்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு வரைச்ச தாவானஸ்த மகிமான்னு இதை ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா காயத்ரினா சந்தஸ் தானே, ஒரு சந்தஸ். அந்த காயத்ரி சந்தஸ உபாசிக்க சொல்ற பிரகரணத்துல தாவானஸ்த மகிமாங்கிற இந்த மந்திரம் வந்ததுனால இது ஸ்தோத்திரத்துக்காகவே ஆகட்டும் அந்த காயத்ரிய பத்தி தான் பேசுறது, பிரம்மத்தை பத்தி பேசல. இது பிரம்மத்தை பத்தி பேசி இருந்தால் அப்போ இங்க பரோதிவோ ஜோதிகிங்கிற இடத்துல அதுவும் பிரம்மம்னு எடுத்துக்க முடியும். அதுவே பிரம்மம்னு இல்லையே, அது சந்தஸ் தானே, அது ஒரு காயத்ரி சந்தஸை பத்தி தானே சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கு. அப்ப எப்படி அதை சொல்றதுக்காக இது பிரம்மம்னு சொல்ல முடியும் அப்படின்னு பிரச்சனத்தை சூத்திரக்காரரே கிளப்பி விடுறா. சந்தோபிதானான் நேதி சேத் அப்படின்னு இத கேள்வி கேட்டுட்டு பதில் என்ன சொல்றார், ததா சேதோர்ப்பண நிகதாத் ததாஹி தரிசனம். சந்தோபிதா இந்த கேள்வி விருத்திக்காரருக்கும் சமானம், பாஷ்யக்காரருக்கும் சமானம். கேள்வி கேட்டத்துல வித்தியாசம் இல்லை, ஆனா பதில் சொல்றதுல வித்தியாசம் வருது. ததா சேதோர்ப்பண நிகதாத் ததாஹி தரிசனம்ங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் சொன்ன, நான் இப்ப பாஷ்யக்கார விருத்திக்காரனை வச்சுட்டு பேசுறேன். இது விருத்திக்காரன்னு யாரும் எழுதலைங்கிறத மாத்திரம் சொல்லிட்டேன். இதுல என்ன வித்தியாசங்கிறத மொத்தம் சொல்றேன். காயத்ரிவாயுதம் சர்வம் பூதம்ங்கிற இடத்துல காயத்ரின்னு சந்தத்தை சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை சர்வபூதாத்மகமா எப்படி சொல்ல முடியும்? வெறும் சந்தஸ, வெறும் சந்தோ மாத்திரமாக இருந்தால் அது சர்வபூதாத்மகமா இருக்க முடியாது இல்லையா? அப்ப அதை சர்வபூதாத்மகமாக சொல்லணும்னா அங்க நிச்சயமாக பிரம்மத்தை கொண்டு வரணும். எது சர்வபூதாத்மகமோ அதை கொண்டு வந்து தான் பண்ணியாக. எப்படி இதை சர்வபூதாத்மகமா ஆக்குறது அப்படின்னு சொன்னால் இப்படி பண்ணலாம். அந்த காயத்ரிய பிரம்மமாக நாம தியானம் பண்ணினோம்னா அப்ப என்ன ஆகும்? அதுக்கே சர்வாத்மகத்துவம் வரும் இல்லையா? நான் எந்த ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன கல்லை நாம பகவானாக தியானம் பண்ணிட்டுட்டோம்னா அப்ப பகவானுடைய இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் அதுக்கு இருக்கிறதாகத்தானே நம்ம ஆரோபணம் பண்ணி தியானம் பண்ணுவோம். அதுதான் பகவான் ஆயிடுத்து. இப்போ அப்ப அவருடைய சக்தி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு. நம்ம சொன்னா அவர் கேட்பார், அனுகிரகம் பண்ணுவார், எல்லாமே வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த காயத்ரிய பிரம்மமாக நாம தியானம் பண்ணும்போது பிரம்மத்தினுடைய சார்வாத்மியமும் அதுல ஆரோபிக்கப்படுறதுங்கிறதுனாலே அதுக்கு காயத்ரிவா இதம் சர்வம் பூதம் எதிரங்கு எல்லாம் வரலாம். இப்படி சொல்லிட்டு தாவானஸ்த மகிமான்னு சொல்லி இந்த மந்திரம் சொல்லும் போது அதை பிரம்மமாக வச்சு சொல்லியிருக்கே தவிர காயத்ரியா வச்சு பேசல. அப்ப எதை பத்தி சொல்லியிருக்குன்னு ஆச்சு? பிரம்மத்தை பத்தி சொல்றதாக ஆச்சு. ததா சேதோர்ப்பண நிகதா. அப்போ பிரம்மத்தை பத்தி சொல்றதா இருந்தா எதுக்காக காயத்ரியை கொண்டு வந்தேன்னு கேட்டான். அதுக்கு சொன்னார், காயத்ரிய வச்சு இந்த வெறும் பிரம்மத்துல இவனுடைய மனசை வைக்க முடியாது, சேதஸை வைக்க முடியாது, அதுக்கு உபாதி தேவைப்பட்டது, தெரிஞ்ச உபாதியா இருக்கு காயத்ரி. அதனால இந்த காயத்ரிய உபாதியாக வச்சு பிரம்மத்தை தியானம் பண்றதுக்காக இந்த காயத்ரியை கொண்டு வந்திருக்கு, இதையே சர்வாத்மன் சொல்றதுக்காக இல்லை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். ததா சேதோர்ப்பண நிகதாத். பாஷ்யம். ததா காயத்ரியாख्य छन्दोद्वारेण तदनुगते ब्रह्मणि சேதசா அர்ப்பணம், அதாவது சித்த சமாதானம், தியானம் அர்த்தம். தியானம் சித்த சமாதானம் அனேன பிராமண வாக்கேன நிகத்தியதே. காயத்ரி வா இதம் சர்வம். வெறும் காயத்ரி இல்லை, நஹி அக்ஷர சன்னிவேஷ மாத்திராயாக காயத்ரியாக சர்வாத்மகத்துவம் சம்பவதி. தஸ்மாத் யத் காயத்ரியாख्य விகாரே அனுகதம் ஜகத்காரணம் பிரம்மா ததிஹ சர்வமித்யுச்யதே. அப்ப முன்னாடி பிரம்மம் வந்துடுத்து, அப்ப எதை பரோதிவோ ஜோதி பிரம்மத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் ததாஹி தர்சனம்னு ஒண்ணு இருக்கு. ததாஹி தரிசனம்ங்கிற இடத்துல எப்படி வியாக்கியானம்னு பாஷ்யக்காரர், இது பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம். என்ன வியாக்கியானம் பண்ணாருன்னா, இதே மாதிரி ஒரு விகாரத்தை நமக்கு தெரிஞ்ச காரிய பதார்த்தத்தை வச்சுண்டு அதை பிரம்மமாக உபாசனம் பண்றது வேற இடத்துலயும் நிறைய காணப்படுறது. அதே மாதிரி இதையும் வச்சுக்கலாம். எங்க பார்த்தேன்னு கேட்டா, ஏதம் ஏவ பஹ்வரிஜாக
மகத்யுக்தே மீமாம்சந்தே ஏதம் அக்னௌ அத்வர்யவஹ ஏதம் மகாவிரதே சந்தோகாக இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வேத சாக்கையை அத்தியனம் பண்றவா அவளுக்குன்னு விசேஷமாக சொல்லப்பட்ட ஒரு கர்மாவையே பிரம்மமாக தியானம் பண்றா. மகாவிரதம்ங்கிறது ஒரு யாகம். அந்த மகாவிரதங்கிற அந்த யாகத்தையே பிரம்மமாக உபாசிக்கிறா. இங்க இல்லையா இந்த நாச்சிகேத அஸ்வமேதத்தை உபாசனம் பண்ண இல்லையா? அஸ்வமேதத்துல பார்த்தீங்கன்னா வெறும் அஸ்வத்துக்கு தான் அந்த மாதிரி திருஷ்டி பண்ணி உபாசனை. இது வேற கர்மாவையே அப்படியே பிரம்மமாக பிரம்மஸ்வரூபமாக பண்ற அந்த கர்மாவே அப்படிதான் அப்படின்னு. இந்த நாச்சிகேத சயனம் இருக்கு பாருங்க, இது சாட்சாத் விராட்டு புருஷ திருஷ்டியா உபாசனம் இந்த மாதிரி இருக்கு. அதான் மகதி உக்தே. உக்தம்ங்கிறது ஒரு சஸ்திர விசேஷம். அந்த சஸ்திரம்னா கானம் இல்லாம அந்த இருக்கு சொல்லிட்டு வர்றதுக்கு சஸ்திரம்னு பேரு. அதையே பிரம்மமாக தியானம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வருது. ஆஹா, ஒரு ஆலம்பனம் வேணும் பிரம்மத்தை தியானம் பண்றதுக்கு. அதுக்காக விகாரத்தை தெரிஞ்சத்தை வச்சுட்டு இருக்காளே தவிர அதுல தாத்பரியம் இல்லைங்கிற மாதிரி போறது. சூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஆயிடுதா? இது நமக்கு இப்ப சித்தாந்தத்துக்கு இவ்வளவு போறோம். ஏன்னா பூர்வ வாக்கியத்துல பிரம்மன் சொல்லியிருக்குன்னு இருந்தா எத்துன்னு அதை பிடிச்சிருக்கலாம். இப்ப சொன்னோமே அந்த பிரம்மன் தான் இங்க தீபியதே அப்படின்னு சொல்றதுக்கு சித்தாந்தத்துக்கு போறோம். ஆனா இங்க இவர் வேற தினசா வியாக்கியானம் பண்ணார். அபராஹன்னு போட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் இந்த சித்தாந்தத்துக்கு மாறுதலா சொல்லலை, ஆனா வியாக்கியானம் வித்தியாசமா இருக்கு. இங்க காயத்ரி வாயுதம் சர்வம் அப்படிங்கிற இடத்துல காயத்ரிங்கிற பதமே பிரம்மத்தை சொல்லக்கூடிய பதம்ங்கிறார். பாஷகார சொன்னத்துல காயத்ரினா காயத்ரி தான். ஆனா அந்த காயத்ரிய ஆலம்பனமாக வச்சுண்டு அதுல பிரம்ம திருஷ்டிய பண்ணணும், பிரம்மமாக தியானம் பண்ணணும்னு. இவர் பேசுறது இங்க காயத்ரிக்கு இடமே இல்லை. இந்த காயத்ரிங்கிற சப்தத்துக்கே பிரம்மம்னு அர்த்தம் சொல்லிட்டா அப்ப இந்த சந்தஸுக்கு அங்க பிரசக்தி இல்லை. அவர் இன்னும் ரொம்ப நேர பிரம்மத்துக்கு போயிடலான்னு பாக்குறார். அது என்ன சொல்றார்? அபராக சாக்ஷாதேவ காயத்ரி சப்தேன பிரம்ம பிரதிபாத்தியதே. அது எப்படி காயத்ரி சப்தத்துக்கு பிரம்மன்னு ஒரு அர்த்தம் உண்டா அப்படின்னு கேட்டா, ஒரு சாமியத்தை வச்சுன்னு வரலாம். சங்கியா சாமான்யாத். இதுக்கும் அதுக்கும் ஒரு சங்கியா சாமியம் இருக்கு, அதனால வரலாம். என்ன சங்கியா சாமியம்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா அவர் பண்ணியிருக்காரு, வியாக்கியானம் பண்றார். இந்த பிரம்மம் 4 பாதங்கள் உள்ளதோ இல்லையோ? ஆமா, அதே மாதிரி இந்த காயத்ரிக்கும் 4 பாதம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு காயத்ரிக்கு 3 பாதம் தானே, திரிபதா காயத்ரி. இவர் என்ன பண்ணாருன்னா 6 பாதம் அக்ஷரமா வச்சுட்டா 4 பாதம் ஆயிடுறது அப்படின்னு. 8 அக்ஷரத்தை வச்சுட்டு 3 பாதம்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் குறைச்சுண்டு 6 அக்ஷரமா வச்சுண்டா 4 பாதம் அதுலயே பண்ணிக்கலாமோ இல்லையோ? அதனால காயத்ரி 6 அக்ஷரங்களை கொண்ட 4 பாதங்களை உடையது, பிரம்மம் 4 பாதங்கள் உள்ளது. அதனால இந்த சாமியத்தை வச்சுட்டு காயத்ரி சப்தம் இங்க பிரம்மத்தையே சொல்றதுங்கிற. யதா காயத்ரி சதுஷ்பதா ஷடக்ஷரை பாதைஹி. கஷ்டம்தான் இது, காயத்ரி நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இல்ல. ததா பிரம்ம சதுஷ்பா. சரியா? இது இருக்குன்னா ததா சேதோர்ப்பண நிகதா. அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணணும். இப்போ ததா சேதோர்ப்பண நிகதா ததாஹி தரிசனம்னு இருக்கு இல்லையா? ததாஹி தரிசனம் வச்சுப்போம். இதே மாதிரி சந்தஸ சொல்லக்கூடிய ஒரு பதம் பிரம்மத்தை சொல்றதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு வேற இடத்துல. இந்த மாதிரி ஒரு சங்கியா சாமியத்தை வச்சுண்டு அது என்ன சப்தம்னா விராட் பதம்னு எடுத்துட்டார். விராட்டுங்கிற ஒரு சந்தஸ் தானே. அந்த விராட் அப்படி இருக்கான். தேவாயே தே பஞ்சான்னி தசசந்தः தத்கிருதம் இத்யுபக்ரம்யாக சைஷா விராட் அன்னாதி. அதான் அந்த தியூத விவகாரத்துல அதை பெருசா ஒரு இது போட்டிருக்கார். அது 1, 2, 3, 4 இதெல்லாம் சேர்த்தா 10 ஆயிடுறது இல்லையா? சம்பர்க்க வித்தியில இது ஒரு வாக்கியசேஷத்துல போட்டிருக்கார். இந்த விராட் இருக்கு, விராட் சந்தஸ், அது தசாட்சரா விராட்னு வருது. 10 அக்ஷரங்கள் கொண்டது. 10ங்கிறது சமானமா போச்சா? இந்த 10 ஆச்சுன்னா இதுதான் ஒரு விராட். சைஷா விராட் அன்னாதி. இங்க தசசந்த தத் கிருதம் அப்படிங்கிற இடத்துல அந்த கிருதத்துல அதுக்கு அதை விட சின்னதெல்லாம் எப்படி அந்தர்பாவத்தை அடையிறதோ அது போல சம்பர்க்க வித்தியில உபாசியமா இருக்கக்கூடிய அந்த உபாசியன் இடத்துல எல்லாம் உள்ள அடங்குறது அப்படின்னு இங்க கொண்டு வரணும். யூதத்துல உள்ள அந்த இந்த யுகத்தினுடைய பேர் எல்லாம் கிருதம் திரேதா
துவாபரம், அங்கம், அந்த என்ன கலி, இது எல்லாம் சேர்த்துதான் கிருத்தங்கிறதுக்கு எல்லாம் அதுக்குள்ள அடங்குறது அப்படின்னு. அப்ப விராட்டுங்கிற சப்தத்தை அந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணிருக்காரோ இல்லையோ, அப்ப காயத்ரி சப்தத்தை பிரம்மத்துக்கு அர்த்தமா, அதே சங்கியா சாமியத்தை வச்சுன்னு பண்ணலாமே அப்படின்னு இவர் வியாக்கியானம் பண்ணார். ததா சேதோர்ப்பண நிகதா, இங்க வந்து சேதோர்ப்பண நிகதான்னு சொன்னா சாமியத்தை கொண்டு நமக்கு இந்த காயத்ரி சப்தம் பிரம்மத்திலேயே நம்மளுடைய மனசை கொண்டு போறது. சப்தமே காயத்ரி அர்த்தத்துக்கு இங்க வர வேண்டாம். நமக்கு இது ரொம்ப சௌகரியமா போச்சு, காயத்ரின்னு சொல்றதுக்கு பிரம்மன் தான் அர்த்தம்னா அப்ப அடுத்த இதுல ஜோதிஷ் சப்தத்தினால அதை எடுத்துக்கலாம், ஒன்னும் கஷ்டம் இல்லை. பாஷ்யக்காரர் இப்படி சொல்லிட்டு சர்வதாபி அஸ்தி பூர்வஸ்மின் வாக்கிய பிரகிருதம் பிரம்மா, நீங்க எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணீங்க, பூர்வ வாக்கியத்துல பிரம்மம் இருக்குங்கிறத சொல்லிட்டுன்னு அவ்வளவு போறோம் எனக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப இந்த இடத்துல ஏன் அபராகான்னு சொல்லி இந்த வியாக்கியானத்தை எடுக்கணும்? இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதையே தானே சொல்லியிருக்கலாம் இல்லையா, இதே வியாக்கியானத்தை எடுத்துக்கலாம். வேற இன்னொருத்தர் சொல்றதாக இவர் இந்த வியாக்கியானத்தை சொல்லுறதுல இருந்து இதுல ஏதோ கொஞ்சம் அவருக்கு அபிமதி இல்லை, அபிப்பிராயம் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. அது என்ன இல்ல, வாஸ்தவத்துல இது நம்ம சாந்தோக்கியத்திலே இருக்கு. இங்க உள்ள இதுகள்லாம் இருக்கே, இது எல்லாம் இருக்கிற கிடைக்கிற சாக்கையிலேயே இருக்கு. பல இடத்துல கிடைக்காத சாக்கையும் இருக்கு. ஆனா இங்க இருக்கிறதுல இந்த அதிகரணத்துல விசாரத்துக்கு வந்தது எல்லாம் சாந்தோக்கியத்துக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இருக்கு. இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணார். இதுல என்ன தப்புன்னா ஒரு அபிமதி இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்குறார். காயத்ரி சப்தம் பாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்துல காயத்ரி சப்தத்துக்கு முக்கியார்த்தத்தை விட்டு கொடுக்கல. காயத்ரினா என்ன, காயத்ரினா பிரம்மம்னு சொல்லல, காயத்ரினா காயத்ரி சரி. ஆனா அந்த காயத்ரிய சர்வம்னு எப்படி சொன்னதுன்னு கேட்டா அதையே பிரம்மமாக தியானம் பண்ண சொல்லி அப்ப அது சர்வமாக சொல்லப்பட்டது. அப்ப காயத்ரி சப்தத்துடைய முக்கியார்த்தத்தை விட்டு கொடுக்காம போயிருக்கார் பாஷ்யக்காரர். இவர் என்ன பண்ணியிருக்கார், காயத்ரி சப்தத்துடைய முக்கியார்த்தத்தை ஒரேடியா விட்டுவிட்டார். என்ன அர்த்தத்தை எடுத்துட்டார், கௌண்ய அர்த்தம்னு சொல்றோம். இங்க சாமியத்தை வச்சுட்டு அதை பிரவர்த்திக்கிறதுன்னு சொன்னா மாணவகன சிம்மம்னு சொல்ற மாதிரி தான் இதாச்சு. சத்தியார்த்தம் கூட நேர சம்பந்தம் எல்லாம் இல்லை, வெறும் சாதிருஷ்யம். சிம்மத்தை போல இருக்காங்கிறதுக்காக சிம்ம சப்தத்தை பிரயோகம் பண்றது கௌனி. அதே மாதிரி காயத்ரிய போல 4 பாதங்கள் இருக்குன்னு ஒரு சாமியத்தை கொண்டு வந்து அதனால காயத்ரிங்கிறது பிரம்மத்தை சொல்றது இந்த சப்தம் அப்படிங்கிறது இருக்கே, இது கௌனி விருத்தி. அப்ப முக்கிய விருத்தியை எடுத்து வியாக்கியானம் பண்றது தேவலையா, கௌனி விருத்தியை எடுத்துக்கிறது தேவலையா? கவுன முக்கியோகோ முக்கிய காரிய சம்பிரத்தேகான நியாயம். அதனாலதான் பாஷ்யக்காரர் இந்த வியாக்கியானத்தை ஆதரிக்கல, அபராகன்னு சொல்லி போனா போறதுன்னு இருக்கட்டும்னு சொல்லி விட்டார். அதனால இதுக்கு முக்கியம் இல்லை. இன்னொன்னு கூட இருக்கு, இந்த கௌனி 3 விருத்தி வச்சுட்டு இருக்கான், சக்தி, லக்ஷணா, கௌனி. இந்த சக்தி, லக்ஷணா, கௌனி இந்த 3ல முதல்ல சொல்றது பிரபலம், அதுக்கு அடுத்தது அதை விட துர்பலம், அதுக்கு அடுத்தது அப்படின்னு ஒரு கணக்கு. வியஞ்சனாங்கிறது ஆலங்காரிக்காள், அலங்கார சாஸ்திரத்துல அவ ஒத்துக்கிறா. வியஞ்சனா அவ்வளவு ஒத்துக்கிறது இல்லை. அது தார்க்கிகாள் எல்லாம் கூட ஒத்துக்கிறத, இவாளும் அதை ஒத்துக்கல. அதுல வியஞ்சனால எப்படின்னு கேட்டா அது அர்த்த விற்த்தியா கூட வச்சுக்கலாம், அது சப்தத்துடைய விற்த்தியாகத்தான் வச்சுக்கணும்னு இல்லை. இல்ல அது பிரதீயத்தைங்கிற அர்த்தம் தான், தெரியறதுங்கிற அர்த்தத்துல தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை விற்த்தியா எடுத்துக்கணுங்கிற அபிப்பிராயத்துல பண்ணல. அவ ஆலங்காரிக்காக தான் அதை அவசியம் எடுத்துட்டாகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஹர்ஷனா இல்ல. அவர்களுடைய சாஸ்திர எல்லா காவியத்திலையும் வரும் அது. அந்த வெஞ்சனா விருத்தி இருந்தாதான் அந்த காவியம் உத்தம காவியமாக இருக்கும். ஆனா அந்த வெஞ்சனாவத்திய எப்படி எடுத்துக்கணுங்கிறதுல இது இருக்கு. அதனால அது விஷயம் வேற. இங்க எடுத்துக்கணுங்கிற விஷயம் சாஸ்திரக்காரால் எடுத்துக்கல. சக்தி, லக்ஷணா, கௌனி, இது 3 தான் சப்த விருத்தி, சப்தத்துடைய விருத்தி. அதுல சக்தி முடியலன்னு எடுத்துக்க முடியாதுங்கிற பட்சத்துலதான் நீங்க லக்ஷணையை எடுத்துக்கலாம். லக்ஷணை கூட வரலன்னு சொன்னாதான் கௌனி. லக்ஷணை கூட சரியா வரல, அப்பதான் கௌனி எடுத்துக்கணும். இதுக்கும் கீழே இது லக்ஷணையாவது சரியா வருது முக்கிய சொல்லும் போது நீங்க கௌனியை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அதமபக்ஷம் அதுன்னு எடுத்துட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா இந்த லட்சியம் இருக்கே அது சக்கியத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கு. கங்காயாம் தீரகான்னு சொன்னா இல்ல, கங்காயாம் கோஷகான்னு சொன்னா கங்கையோட சம்பந்தப்பட்ட தீரத்தை நம்ம செட்டுன்னு வாங்கின்னு விடலாம், அது சம்பந்தப்பட்டாவது இருக்கு.
ஆனா சிம்மம் மாணவக்கான்னு சொன்னா காட்டுல இருக்கிற சிம்மத்துக்கும் இவனுக்கும் ஒன்றும் நேரடியான சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, அது சாதிருஷ்யத்தை வச்சுண்டு நாம ரொம்ப தூரக்க உள்ள சம்பந்தத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. கவுனி இதுல உள்ள குணம், அதுலயும் சிம்மத்துக்கும் இந்த மாணவனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நாம எதிர்பார்க்கல, அதை வச்சு பேசல. ஒரு சாதிருஷ்யம்னா அங்க இருக்கிற குணம் மாதிரியே இன்னொரு இங்க குணம் இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு பேசணும். அதனால கவுனி விற்த்திங்கிறது லட்சணையோட கீழ்பட்ட விற்த்தியாக இருக்கு. இவர் என்ன பண்ணினார், இப்ப விற்த்திக்காரர் கவுனி விற்த்தியை எடுத்துட்டு பேசிவிட்டார். விற்பி நம்ம பாஷகாரர் முக்கிய விற்த்தியே எடுத்துட்டு பேசியிருக்கார். அதனால முக்கிய விற்பி தான் தேவலை அப்படிங்கிறது பாஷகாருடைய அபிப்பிராயம். இது அனபிமதி பீஜம் தெரிகிறது. அப்பய தீட்சிதர் எழுதியிருக்கார். அத இங்கே எழுதலை, எங்க பரிமளத்துல எழுதலை, நியாயரக்ஷாமணி அங்க எழுதியிருக்கார். அது ஒரு இடத்துல எழுதியிருக்கார். இருக்கலாம். வெஞ்சனா இவா அவளை ஒத்துக்கிறது இல்லை, அத இவாதான் ஒத்துக்கிறா. யாரு, அலங்காரிக்கால ஒத்துக்கிறா. வையாக்கரணால சில பேர் அது அவசியம் ஒத்துன்னுதான் ஆகணும்னு சொல்லி நாகேச பட்டர் இவால பிடிவாதமா ஒத்துக்கணும்னு சொல்றாரு வெஞ்சனா. தர்க்கசாஸ்திரத்துல அவ பெரியவாள்லாம் ஒத்துக்கல, அது வேண்டாம், அங்கெல்லாம் அனுமானம் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா அப்புறம் வந்தவாள்லாம் இல்ல, இந்த மாதிரி ரசிகாளுக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு சொன்னா அந்த அனுபவத்தை நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது, அபலாபம் பண்ண முடியாது. அப்ப இந்த வெஞ்சனா விற்த்திய கீர்வாண குரு ப்ரஹஸ்பதி வந்தாலும் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒத்துருக்காரு. அந்த மாதிரி சொல்லி ஒத்துட்டுதான் ஆகணும்னு. அந்த வெஞ்சனா விற்த்தி ஒரு சமயம் ஒரு பிரபலமாகவும் போகுது, காவியத்துல தேவைப்படுறது இல்ல. அது பேசுற விதத்துல நாம சில சமயம் பேசுற விதத்திலேயே சில பேர் நேரடியா பேச மாட்டான் இல்லையா, அங்கெல்லாம் வெஞ்சனை தான், வெஞ்சன விருத்தி இப்படி சொல்றது. ஒரு வேற எதையோ சொல்லுவா, நமக்கு சட்டுன்னு புரியாது. ஆனா புரிஞ்சுக்கணும். கதோஸ்தமர்க்கா அப்படின்னு சொல்லிட்டா இந்த காவியத்துல அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற இது பார்த்தா அபாரமா இருக்கு. அதனால அது வித்தியாசமாக இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த வெஞ்சனாவிருத்திக்கு ஒரு நாயக்கன் நாயிக்கை கிட்ட என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு ரொம்ப தூர தேசத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்றான். போய் சொல்றச்ச இவ என்ன சொல்றா, போகக்கூடாதுன்னு அபசகுரமா சொல்லல. என்ன சொல்றான்னா, கச்சதி சேத் காந்த பந்தானஸ்தந்து தே சுபாஹ மமாபி தத்ர ஜன்ம தத்ரைவ பூயாத் எத்திர கதோ பவான் அப்படின்னு. சௌக்கியமா போயிட்டு வா, ஆனந்தமா போயிட்டு வா, நீ போன இடத்திலேயே எனக்கும் ஜென்மா ஏற்படட்டும் அப்படின்னு விட்ட. அப்ப என்னாச்சு, இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, இவன் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நான் போனேன்னா இவளால உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையா. இத அதனால போகாதேன்னு சொல்றேன். சாதாரணமா ஒரு விஷயத்திலேருந்து ஒருத்தரை நிவாரணம் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லி காமிப்போம், இது உனக்கு அனிஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா உடனே அவன் வேண்டான்னு திரும்புவான். நிஷேதத்துடைய தாத்பரியமே அதுதான். இல்ல, கிட்டத்தட்ட வெஞ்சனை துவனிதான். அது அர்த்த மூலகமாகவும் சப்த சக்தி மூலகமாகவும் ரெண்டு ரொம்ப பெரிய அதுல இது பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல அதுக்குள்ள போந்தா அது பெரிய சமுத்திரமா படும். இப்ப இந்த சப்தத்திலேருந்து அவன் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சாதாரணமா இதுல நிறைய சாஸ்திரம் எல்லாம் இருக்கு. இப்போ சாதாரணமா ஒருத்தனை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அவன் ஏன் பிரவர்த்திக்கிறான், அதனுடைய காரணத்தை நம்ம அடிக்கணும். அவன் அதனால தனக்கு பெரிய இஷ்டம் கிடைக்க போறது அப்படிங்கிறதுனால அவன் போறான், பிரவர்த்திக்கிறான். அதுல இருந்து அவனை நிவர்த்தி பண்ணணும்னா, இல்ல இதுல பெரிய கஷ்டம் இருக்கு, அனிஷ்ட சாதனம் அப்படின்னு சொல்லித்தானே அவனை நிவர்த்தி பண்ணிடுறோம். நகலஞ்சம் பக்ஷயேத்துன்னு சொன்னா ஏன் பக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்பனோ இல்லையோ. அப்ப என்ன சொல்லணும், இதனால இந்த மாதிரி அனிஷ்டம் வரும் அப்படிங்கிறத அவனுக்கு போதிச்சாதான் அவன் நிவர்த்திப்பான். ஆஹா, அனிஷ்ட சாதனத்தா ஞானம் நிவர்த்திக்கு காரணம். இங்க என்ன பண்ணிவிட்டாவா, எனக்கு அங்க ஜென்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அப்படின்னா மரணம் வருங்கிறது அனுமானத்தினால தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அப்ப அந்த மரணங்கிறது அவனுக்கு காந்தாமரணங்கிறது அவனுக்கு அனிஷ்டம் தானே. இந்த அனிஷ்டத்துக்கு சாதனமாக இருக்கு இந்த கமனம், தூரதேச கமனம், அதனால போகக்கூடாது. இது வெஞ்சனையா சப்தத்துல இருந்தே தெரியுதுன்னு ஆலங்காரிக்கால் சொல்றான். நையாயிக்கால் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவ என்ன சொல்றா, இதுக்கு என்ன சப்தம் என்ன, இவ சொன்னதான் அர்த்தம். ஆனா அதை வச்சுட்டு அவன் அனுமானம் பண்ணிவிடுறான். பல அனுமானங்கள், அனுமான பரம்பரையா விலக்ஷண சப்த பிரயோக்திருத்வாத்னு சொல்லி
நான் அங்க போக சொல்லிட்டா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஜென்மா அங்க வரட்டும்னு சொல்றான்னா, இங்க மரணம் வந்தாத்தானே அங்க ஜென்மா வர முடியும். சரி, இங்க மரணம் வரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா, மம தூரதேச கமனம் தான் அப்படின்லாம் அனுமானம் பண்ணிட்டு கடைசியில அவன் புரிஞ்சுக்கிறான்னு இப்படி கொண்டு போறான். இது வேற விஷயம். ஆக இந்த வியஞ்சனாவிருத்தி சாஸ்திரக்காரெல்லாம் அவளு ஒத்துக்கல. அனுமானம் அந்த 4-5 பிரமாணங்கள் அதோட முடிச்சு விட்டார். இங்க இவர் கவுனி விருத்தி எடுத்துட்டார். இந்த கவுனி விருத்தி எடுத்துன்றது தப்புன்னு ஆச்சாரியால் நினைக்கிறார். அடுத்தது பிரதர்தனாதிகரணம். பிரதர்தனாதிகரணத்துல இதே மாதிரி இன்னொரு அபராக இருக்கு. ஆனா அந்த அபராக தோஷம் இல்லை. இங்க இதுலயே இன்னொரு சின்னதா ஒரு வழி சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன கேள்வி வருது. உங்க வாக்கியத்துல திரிபாதஸ்யாமிருதம் திவின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த வாக்கியத்துல திவ பரம்னு சொல்லியிருக்கு. திவின்னு சப்தமி. அந்த திலோகத்தில் அந்த பிரம்மம் இருக்குன்னு தெரியுது. இங்க பார்த்தா திலோகத்துக்கு மேல தாண்டி இருக்குன்னு தெரியுது. அப்புறம் ரெண்டு எப்படி ஒன்னா இருக்க முடியும்? திலோகத்துல இருக்கிறதும் திலோகத்தை தாண்டி இருக்கிறதும் ஒன்னாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால முன்னாடி பிரம்மன் சொல்லி இருந்தாலும் அதைத்தான் இங்க சொல்லியிருக்குன்னு நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்டா. இதுதான் உபதேச பேதான் நேதிச்சே சூத்திரம். இந்த உபதேசமே வித்தியாசமா இருக்கு. இங்க சப்தமி இருக்கு, இந்த பஞ்சமி இருக்கு. அவர் சொன்னார், பாஷிகார வியாக்கியானம்னார், உபயஸ்பின்ன விரோதா. அந்த 2 தினசாவும் சொல்றது உண்டு. விரக்ஷாகிரே ஷேனஹா விரக்ஷாகிராத் பரதஷேனஹான்னு 2 தினசா சொல்றது உண்டான். மேல உச்சியில விரக்ஷத்துல ஒரு சேனம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது விரக்ஷாகிரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. விரக்ஷத்தினுடைய அக்ரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இத 2 தினசாவும் சொல்றது உண்டு. விரக்ஷாகிரத்தில் ஷேனஹா அப்படின்னு சொல்றது உண்டா. விரக்ஷாகிரத்துக்கு மேல சேனம் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டானா? அந்த கிளைக்கு மேல இருக்கு, கிளைக்கு மேல உட்காந்துருக்கு, மேல உட்காந்துருக்குன்னு சொல்றது, அதுல உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றது, அதுக்கு மேல உட்கார்ந்துருக்குன்னு உண்டு. 2 தினசா உண்டோ இல்லையோ? அதே மாதிரிதான் திவி திவகா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வித்தியாசப்படுத்தாது. அவர் இன்னொருத்தர் என்ன சொன்னார், அபராக நீங்க உதாரணத்தை சொல்லும் போது அதுல ஒட்டி அதுல இருக்கிறத அதுக்கு மேல இருக்கிறதுன்னு சொல்றதாக நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்கோ. அதுக்கு மேல இருக்கிறதுல, அதான் சம்பந்தப்படாம இருக்கக்கூடியத அதுல இருக்கிறதாகவும் சொல்றது உண்டு, அதுக்கு மேல இருக்கிறதாகவும் சொல்றது உண்டு. அந்த திவிங்கிறதுக்கு பிரதானம் கொடுக்கக்கூடாது, பிராதானியம் இல்லை. திவ பரம்ங்கிறது பிரதானம். திவ பரமா இருந்தால் கூட அத திவின்னு சொல்றதுக்கு அப்படி திருஷ்டாந்தத்தை கொடுங்கோன்னு சொன்ன. அதாவது விரக்ஷத்துல உட்கார்ந்த சேனத்தை உதாரணமா எடுத்துக்க கூடாது. விரக்ஷத்தை மேல ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கு, விரக்ஷத்துல படாம மேல பறந்துட்டு இருக்கான். அங்க பாரு, அந்த விரக்ஷத்தினுடைய நுனியில பாரு அப்படிங்கிறான். விரக்ஷ சாகாயாம் சந்திரஹா. சாகாயாம் சந்திரஹான்னு சொன்னா சந்திரன் என்ன சாக்கையிலேயே உட்கார்ந்துருக்கு? இல்ல. அந்த மாதிரி விரக்ஷாகிரா பரமாக நிஜமாக இருந்தாலும் அதை விரக்ஷாகிரேன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அது போல துலோக சம்பந்தம் கூட கிடையாது அந்த பிரம்மத்துக்கு. துலோகம் கூட பாதோஸ்திய சர்வாபூதானியில சேர்ந்து நொடுத்து இல்லையா? சர்வாபூதானிக்குள்ள அந்தர்கதான். இதை தாண்டி அங்க திவியில இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது நல்ல வியாக்கியம், அபராகங்கிற வியாக்கியம். அதனால அதோட சம்பந்தப்படாம இருக்கு, அதைத்தான் திவ பரம்னு இந்த இடத்துல சொல்றது அப்படின்னு இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணாரு. அபராகான்னு எடுத்திருக்காரு. ஆனா இந்த வியாக்கியானம் ரொம்ப நல்ல வியாக்கியம். இதை இதே தோஷமே சொல்றதுக்கு முடியாது. அடுத்த இதுக்கு போவோம். பிரதர்தன அதிகரணம்னு சொன்னேன். கடைசி அதிகரணம் இந்திர பிரதர்தன சம்வாதம் வருது. அவர் பிராணன்னு ஆரம்பிச்சுக்கிறார். உபதேசம் ஆரம்பிக்கும் போது நான் தான் பிராணன் அப்படின்னு ஆரம்பிச்சு இல்லாம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார். கடைசியில அங்க பிராணன்னு சொல்றது பரமாத்மா தான்னு தீர்மானம். பிராணஸ்ததானுகமா. ஏன்னா கேட்டக்கு ஆரம்பத்திலையும் கடைசி முடிவுலையும் ஒரே மாதிரியா பிரம்மம் தெரியுறது, விஷயமானது. அவன் ஹிததமத்தை சொல்லு, ரொம்ப ரொம்ப ஹிததமம். எனக்கு தெரியாது, நீ எதை ரொம்ப ஹிதமாக நினைக்கிறையோ அதையே சொல்லுன்னு சொல்றான். யாரு? அந்த பிரதர்தனன். அப்படின்னா அப்படி சொன்னா அது பிரம்மந்தாங்கிறது தீர்மானம். பிரம்மத்துக்கு மேல இன்னொரு ஹிதம் கிடையாது. அதனால இதுல இருந்தே அது பிரம்மத்தை தான் கேட்கறாங்கிறது சரியா தெரிஞ்சு போச்சு. அவர் உபதேசம் பண்றதா இருந்தா பிரம்மத்தை தான் உபதேசம் பண்ணணுங்கிறதும் தீர்மானம் ஆயிடுத்து. அதே சமயத்துல உபதேசம் முடிகிற காலத்துல ஆனந்தகா அஜரஹா அமிர்தகா அப்படின்னு இதெல்லாம் பிரம்மத்தை தவிர வேற எதுக்கும் வராது. அதனால ஆரம்பம் உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் பிரம்மமாக இருக்கிறதுனால நடுப்புற பிரதானமா உபதேசம் பண்ணப்பட்ட விஷயம் பிரம்மந்தான், இது பிரம்மோபதேசம் தான்னு தீர்மானம் பண்றது பிராணஸ்ததானுகமாத்துகிறது. இதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கு. அதுக்கு மேல கேள்வி என்ன வந்தது,
இப்படி சொல்றீங்களே பிரம்மத்தை தான் உபதேசம் பண்ண வந்ததுன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் இல்லாம உபதேசம் பண்ணிருக்கு. அது எதுக்காக? பிராணனை பத்தியும் சொல்லியிருக்கு, ஜீவனை பத்தியும் சொல்லியிருக்கு. ஜீவ முக்கிய பிராணலிங்கான் நேதிச்சே. அவர் அதை மாத்திரம் உபதேசம் பண்ணிட்டு போயிடலாமனோ? பிரம்மோபதேசம் கேட்டதை மாத்திரம் உபதேசம் பண்ணினால் போரும். எதுக்காக ஜீவனையும் முக்கிய பிராணனையும் பத்தி சொல்லணும்? அதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பிராணேவ பிரஜாத்மா இதம் ஷரீரம் பரிகிருஹ்ய உத்தாபயதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு அந்த யாவை யோவை பிராணஹா சா பிரஜா, யாவை பிரஜா ச பிராணஹா. பிரஜானா புத்தி, பிராணன்னா பிராணந்தான். இது சஹேது ஏதஸ்மின் ஷரீரே வசதா சஹ உத்கிராமதா. இது ரெண்டு சேர்ந்துதான் இந்த சரீரத்துல வாசம் பண்றது. கிளம்பும் போதும் ரெண்டு சேர்ந்துதான் போறது, பிரிஞ்சு போறது இல்லை. பிராணனாகட்டும் புத்தி ஆகட்டும். ஏன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்துல அங்கமா இருக்கே இந்த பஞ்ச பிராணங்கள் இதெல்லாம். அதனால இது ரெண்டும் பிரிஞ்சு போறது கிடையாது, சேர்ந்தே இருக்கும், சேர்ந்தே போறது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப அது பிராணம் தானே. ஆக பிராணனை சொல்லியிருக்கு, ஜீவாத்மாவை சொல்லியிருக்கு. இதெல்லாம் அங்க எதுக்காக சொல்லணும்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். ஒரு நிமிஷம். சூத்திரக்காரர் ஜீவமுக்கிய பிராணலிங்கா நேதி சேதி. கேள்வி அதே கேள்விதான் ரெண்டு பேரும் மொத்தத்திலையும். நான் உபாசாத்ரைவித்யாத் ஆசிரிதத்வாத் இஹ தத்யோகாத். கஷ்டமான சூத்திர பாகம் இந்த பாகம். கேள்விக்கு நன்னா புரியுறது, ஆனா அதுக்கு சமாதானம் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. இவர் என்ன பாஷ்யக்கார ரீதியா இதுக்கு வியாக்கியானம் பண்றேன். முதல்ல நான் உபாசாத்ரைவித்யா. உபாசானா உபாசனம் தானே. திரைவித்யன்னா மூணு விதம்னு அர்த்தமாகும் இல்லையா? நீ சொல்றபடி இங்க ஜீவலிங்கமும் முக்கிய பிராணலிங்கமும் அந்த ஜீவனையும் முக்கிய பிராணனையும் சொல்லத்துக்காக வந்ததுன்னு வச்சுண்டால் அதை சொன்னதுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டா அதையும் சேர்த்து உபாசனம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதாக வந்துட்டா என்னன்னு கேட்டா இங்க மூணு உபாசனம் சொன்னதாக ஆயிடும். மூணு உபாசனம், ஜீவோபாசனம், முக்கிய பிராணோபாசனம், பிரம்மோபாசனம் அப்படின்னு மூணு உபாசனம் சொன்னதாக ஆயிடும். உபாசாத் திரைவித்ய பிரசங்காத் அப்படின்னு வியாக்கியானம். வந்துட்டு போட்டுமே. மூணு உபாசனம் இருக்கப்படாதா? இல்ல, அது மூணு உபாசனம் வரப்படாது. ஏன் வரப்படாதுன்னு சொன்னா உபக்கிரம உபசம்ஹார ஐக்கரூபியத்தினால இங்க ஏக வாக்கியத்துவம் ஒரே விஷயத்தை சொல்லணும்னு நியமம். இல்லைன்னா உபக்கிரம உபசம்ஹார ஐக்கரூபியம் தப்பா போயிடும். அதனால சொல்ல வந்தது ஒரே விஷயத்த. அப்ப ஒன்னா பிரம்மோபாசனமாவது சொல்லு, இல்ல பிரம்ம ஜானமாவது வச்சுக்கோ. ரெண்டு மூணு விஷயங்கள் இதுக்குள்ள சேர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஜீவோபாசனம் பிரம்மோபாசனம் பிராணோபாசனம்ங்கிற இடத்துல ஜீவோபாசனமும் அந்த பிராணோபாசனமும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான உபாசனமா ஒன்றும் இல்லை. இது அங்கம்னு சொன்னாலாவது ஏதாவது ஒரு மாதிரியா சரி பண்ணிக்கலாம். இந்த பிரம்ம ஜானம் வரணும்னா இந்த உபாசனை ரெண்டும் அங்கம் சிரவணம் மன்னம் பண்ற மாதிரி உபயோகப்படும். அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்கியபேதங்கிற தோஷம் வரத்தினாலே, உபாசாத்திரை வித்தியம் வரத்தினால இது ரெண்டும் இங்க விவக்ஷிதம் இல்லை, இதுக்காக சொல்லப்படலேன்னு சொன்னார். இங்க பாருங்க, நைததேவம் உபாசாத்திரை வித்யா தேவம் சதி த்ரிவிதம் உபாசனம் பிரசஜ்ஜேத ஜீவோபாசனம் முக்கிய பிராணோபாசனம் பிரம்மோபாசனம் ச இதி ந ச ஏதத் ஏகஸ்மின் வாக்யே அபியுபகந்தும் யுக்தம் உபக்கிரமோபசம்ஹாராபியாம் ஹி வாக்யீகத்துவம் அவகம்யதே. இது ஒரே வாக்கியமாய் சொல்லும் போது இதுல மூணு விஷயம் சொல்லப்பட்டதாக சொல்லக்கூடாது அப்படின்னு அதை சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தது ஆசிரிதத்வாதிக தத்யோகாத்னு சூத்திர இது இருக்கு. இது என்ன சொல்றாருன்னா, இங்க மேல வருது பிரம்ம இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க பிரம்மலிங்கம் இருக்கு. பிரம்மலிங்கம் அப்ரம்மலிங்கம் ரெண்டும் கிடைக்கிறது. இந்த ஜீவலிங்கம் பிராணலிங்கம் இதெல்லாம் அப்ரம்மலிங்கம். பிரம்மலிங்கம் அப்ரம்மலிங்கம் இது ரெண்டும் வரும்போது இந்த அப்ரம்மலிங்கத்தை பிரம்மலிங்கமாக பிரம்மத்துக்கு சேர்த்து விடலாம், பிரம்மத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடலாம். சரியா? ஆனா பிரம்மலிங்கத்தை கொண்டு அப்ரம்மலிங்கத்துல சேர்க்கப்படாது. அப்ரம்மத்தை சொல்லும்படியாக எந்த ஒரு பதங்கள் அங்க விழுந்திருக்கோ அந்த பதங்கள் கூட சர்வாத்மகமாக இருக்கிறதுனால பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்லலாம். ருத்ரத்தை நம்ம குலாலேபியா கர்மாலேபியா எல்லாம் வருது இல்லையா? குலாலங்களால எப்படி தஸ்கரானாம் பதே நமஹ போக்கு எல்லாமே வருது இல்லையா? அங்க
அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றது? சர்வாத்மகமா இருக்கிறதுனால சொல்லலாம். அவர் சர்வாத்மாவாக இருக்கிறதுனால இந்த எல்லா பதமும் அவருக்கு சொல்லிடலாம். ஆனால் முக்கியமாவே சொல்லிடலாங்கிறார். ஆனால் அந்த பிரம்மத்தை போதிக்கக்கூடிய பதத்தை தான் இதுக்கெல்லாம் சொல்றது கஷ்டம். இது அல்பம். எது எல்லாம் சர்வாத்மகமா இருக்கோ அது எல்லா பதத்தினாலையும் சொல்றதுல நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால அப்ரம்மலிங்கத்தை எல்லாம் பிரம்மத்துக்கு நம்ம சேர்த்து விடலாம். இது எல்லாம் பிரம்மம் இந்த ரூபத்துல இருந்துன்னு இப்படி எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு போட்டா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எங்கெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா இன்னொரு இடத்துல நிறைய பண்ணிருக்குன்னு ஒரு பெரிய உதாரணம் காமிக்கிறார். அந்த பூத மாத்திரா, அந்த மாத்திரா எல்லாம் ஒரு எங்கேயோ கௌஷிகத்துக்கு உபநிஷத்துல இருந்து பிடிச்சி எழுத்துன்னு வந்து இந்த பிரம்மலிங்கம் இல்ல, அந்த அப்ரம்மலிங்கத்தை பிரம்மலிங்கமாக மாத்தி பிரம்மத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறத சூத்திர வியாக்கியானம் ஆசிரிதத்வா இஹ தத்யோகாத்துன்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். இங்க விற்த்திக்காரர் என்ன பண்ணாருன்னா அவர் வேற விதமா வியாக்கியானம் பண்றார். இவன் பாஷ்யக்காரர் வந்து திரைவித்திய உபாசனா திரைவித்தியங்கிறது வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா வரணும்னு நினைக்கிறார். இங்க வந்து உபாசனா திரைவித்தியம் வரணும், அதுக்காகத்தான் வந்து ஜீவலிங்கம் முக்கிய பிராணலிங்கங்கள்லாம் இருக்கு, இப்படி வரணும் அப்படின்னு. அது சரி, அப்படி சொன்னேன்னா அப்ப வாக்கிய பேதம் வந்து விடுமே. இந்த உபதேசம் பண்ணினது ஒரே ஒரு விஷயம் பிரம்மத்தை உபதேசம் பண்ணினதாக சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா இந்த 3 தர்மத்தையும் கொண்டு பிரம்மத்துக்கே 3 உபாசனன்னு சொல்லலாங்க. சித்திரமான வியாக்கியானம். அதாவது பிராண தர்மமும் பிரம்மத்துக்கு இருக்கிறதாக சொல்லி பிராணதர்மேண பிரம்மணா உபாசனம் ஏகம், ஜீவதர்மேண ஏகம் உபாசனம், பிரம்மதர்மேண ஏகம் உபாசனம். பிரம்ம தர்மத்தோடு சேர்த்து ஒரு உபாசனமா, ஜீவனுடைய தர்மங்கள்லாம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு சொல்லி இன்னொரு உபாசனமா, பிராண தர்மமும் அதுக்கு உண்டுன்னு சொல்லி உபாசனம். இப்படியாக 3 விதமாக ஒரு பிரம்மத்துக்கு உபாசனம் சொல்றதுனால இங்க வாக்குபேதம் இல்லைன்னு வியாக்கியானம் பண்றாரு இவர். ந உபாசாத் த்ரைவித்யாத் ஆஸ்ரிதத்வாதிஹ தத்யோகாத் இத்யஸ்ய அயம் அந்யோர்த்தः. ஜீவரூபமாக பிரம்மத்தை தான் உபாசிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கங்கள்லாம் ஜீவ தர்மங்கள்லாம் பிரம்மத்துக்கே இருக்கிறதாக பிரம்மத்தை உபாசனம் பண்ண ஆகும் ஆகும். ஆனா அவர் அதான் வேணுங்கிறார். அவர் ந பிரம்மவாக்கியேபி ஜீவமுக்கிய பிராணலிங்கம் விருத்தியதே கதம் உபாசாத் த்ரைவித்யாத் த்ரிவிதம் இஹ பிரம்மோபாசனம் விவக்ஷிதம் பிராணதர்மேண பிரஜாதர்மேண ஸ்வதர்மேண ச. பிரஜானா ஜீவன் வச்சுங்க. தத்ர ஆயுஹு அமிர்தம் உபாஸ்வ ஆயு பிராணஹா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. இதெல்லாம் பிராண தர்மத்தை கொண்டு இதெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு சொல்லி உபாசனம் பண்ணணுமா. அப்புறம் யதாஸ்தி பிரஜாயி சர்வாணி பூதானி ஏகீபவந்தி இதெல்லாம் பிரஜா தர்மம். அதுக்கப்புறம் ஜீவ தர்மம், அப்புறம் பிரம்ம தர்மம், சாட்சாத் பிரம்ம தர்மம். இந்த மாதிரி 3 விதமாக ஒரே பிரம்மத்தை உபாசிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு வியாக்கியானம். அப்ப ரொம்ப வித்தியாசப்பட்டது. பாஷகாரர் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அர்த்தமே வித்தியாசப்பட்டு போயிடுச்சு. ஆனா அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார் அவர். பாஷகாரர் வேற ஒன்றும் சொல்லலை, ஆனா மத்தவாள்லாம் இது தப்புன்னு விட்டான். அதுக்கு மேல இஹ தத்யோக ஆசிரிதத்வாத் இஹ தத்யோகாத்துன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா விகாரத்தினுடைய தர்மத்தை வச்சு காரணமான பிரம்மத்தை உபாசிக்கிறது மற்ற இடத்துலயும் இருக்கு. இப்ப நீங்க கேட்டாலும் இல்லையா, பிரம்மத்தை போய் இதை வச்சுன்னு உபாசனை இன்னும் பரிச்சின்னமானா போயிடணும் போட்டோம். அப்படிதான் உபாசனை. மனோமயா பிராண சரீரா இப்படி எல்லாம் உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு. ஜாடராக்னிய உபாசனம் பண்ணணும், பிரம்மமா உபாசனம் பண்றச்சு என்ன பண்றது? பலனும் பரிச்சின்னம் தான், பரிச்சின்னம் தான். அத இப்படித்தான் உபாசனம் பண்ணணுங்கிறது நாம ஒன்றும் சொல்ல முடியாது. அபரிச்சின்னமா வச்சுதான் உபாசனம் பண்ணணும். எப்படி சொல்லியிருக்கோ இதெல்லாம் விதி இல்லையா, விதியை வச்சுட்டு எப்படி உபாசனம் பண்ணிரு சொல்லியிருக்கோ அப்படி சொல்லணும். வாச்சன் தேனு உபாசித்தன்னு சொன்னா அந்த வாக்க ஒரு மாடாக தேனுவாகத்தான் உபாசனம் பண்ணோம். அந்த தேனுக்குள்ள அவயவங்கள்லாம் இங்க வாக்குக்கு வருது அப்படின்னு சொல்லி கல்பிக்க வேண்டியிருக்கு. பிரம்மோபாசனை இல்லை, இது பிரம்மோபாசனை. பாருங்க, இந்த பூஹு பூவஹா ஸ்வஹா இருக்கு இல்லையா, இது 3 வியாகிருதி தானே. இங்க வந்து பிரம்மம் வந்து கொடுத்து இதுக்குள்ள பூஹுன்னா அதான் பிரம்மத்தினுடைய தலை. பூவஹா அப்படிங்கிறது பூவா 2 இருக்கா, இது 2 கை, அப்புறம் 2 கால். சுவஹாங்கிறது 2 கால். இதுக்குள்ள பிரம்மம் வந்து கொடுத்தே. இது பரிச்சின்னமா அபரிச்சின்னமா?
பூஹு புவஹா சுவஹாக்குள்ள பிரம்மம் வந்து கொடுத்தோ. இதுதான் இந்த வியாகிருதியே அவயவமாக கொண்டது பிரம்மம். இப்படி உபாசனை சொல்லியிருக்க. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி உபாசனை பண்ண சொன்னா பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி இங்க பாருங்க, பிராதேச மாத்திரம் இங்கேருந்து இவ்வளவுக்குள்ள பிரம்மம் இருக்கு. பிரம்மம் மாத்திரம் இல்ல, பிரம்மத்துடைய தலையிலேருந்து எடுத்து கால் பரியந்தம் எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடுச்சு. பிராதேச மாத்திரம் இப்படி எல்லாம் உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. அப்போ அதை எப்படி பண்ண சொல்றதோ அது மாதிரி பண்ணிட வேண்டியதான். இது ஏன் பரிச்சின்னமா போச்சு அபரிச்சின்னமா போச்சுங்கிறது நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உபாசனை தானே இது. இல்ல இல்ல அது சொல்லலையே, அதை நான் சொல்லல. எத்தனையோ இடத்துல ரொம்ப குட்டியான பலன் சொல்லியிருக்கேன். இந்த ஜோதிஷத்திலேயே ஆமாமா, சக்ஷுஷ்யஸ்ருதோ பவதி ஏவம் வேத. பிரம்மத்தை உபாசனை பண்ணினா, இந்த மாதிரி உபாசனை பண்ணினா பார்க்கறதுக்கு அழகாக ஆயிடுவான். இகலோகத்துல சக்ஷுஷ்யா ஸ்ருதோ பவதின்னு சொன்னா அவனுடைய கீர்த்தி பரவும். இதெல்லாம் வந்து பிரம்மஜானி அபேட்சிக்கக்கூடிய பலம் கிடையாது. இந்த மாதிரி கூட்டி சின்ன சின்ன பலத்துக்கும் பண்ணலாம். அங்க பாஷகார சொன்னார், பூர்வபக்ஷி சொன்னா, இத்தினோண்டு பலத்துக்காக யாராவது பிரம்மத்தை போய் உபாசனை பண்ணுவாளான்னு. அவர் என்ன சொன்னார், நகி இயதே பலாய பிரம்மோபாசன விஷயத்தே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டதுக்கு, பலத்தை பத்தி நீ பேசக்கூடாது, இந்த பலத்துக்காக சொல்லிருக்குன்னு சொன்னா பேசாம ஒத்துக்க வேண்டியதான். பிரம்மோபாசனம்னா அவ்வளவு பெரிய பலத்துக்கு தான் எடுத்துக்கணும், இத்தினோடு பலத்துக்கு எடுத்துக்கூடாது அப்படின்னு யாரு சொன்னா? இவனுக்கு எது அபேட்சித்தமோ அதுக்கு தகுந்தா போல உபாசனை ஒரு உபாயத்தை சொல்லி கொடுக்கறது. அங்க அவனம் சதுர்விதா பஜந்தேவாம் இருக்கோ இல்லையோ, எல்லாரும் தானே பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறா. இல்ல இவாள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி அந்த மாதிரிதான் இங்க. அதனால எப்படி உபாசனையை வந்து நிஷ்காமமாக பண்ணினார். நிஷ்காமமா கர்மானுஷ்டானம் பண்ணினா சித்த சுத்திக்கு. இதே மாதிரி நிஷ்காமமா உபாசனையை பண்ணினான்னா அது சித்திக்காகிறது. சகாமமா பண்ணினா அது அது அந்த பலம். அத இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணார். 3 உபாசனை வேணும் எப்படின்னு. இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னா, இன்னும் இப்ப மனோமய பிராண சரீரகாலாம் உபாசனை இருக்கு. அதே மாதிரிதான் உபாசனை. பாஷக்காரர் ஒன்னும் சொல்லாம விட்டுட்டார். என்ன தஸ்மாத் பிரம்ம வாக்கியமே தத்து இது சித்தம்னு ஒரு வியாக்கியாத்தா என்ன பண்ணாருன்னா, இந்த வியாக்கியானம் சொல்றச்சியே அது தப்புன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால அதை உபேட்சிச்சு விட்டார். இது கண்டிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு விட்டுட்டார். அதனாலதான் தஸ்மாத் பிரம்ம வாக்கியமே தத்துங்கிறது பாஷ்யக்காரருடைய சொந்த சித்தாந்தத்தை வச்சுட்டு அவர் உபசம்ஹாரம் பண்றார். உபசம்ஹாரம் இதை வந்து சொன்னாலே போதும், இதை ஒன்றும் கண்டிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார். சாமத்திக்காரர்லாம் நிறைய இதை கண்டிச்சார். இந்த வாக்கு மீமாம்சை தெரியல இந்த விற்த்திக்காரருக்கு. எப்படின்னா, இங்க என்ன விதானம் பண்றோம்? பிரம்மத்தையா விதானம் பண்ண முடியும்? விதானம் பண்றதா இருந்தா அது கிரியையைத்தானே விதிக்க வேண்டும். நீங்க 3 கிரியைன்னு அர்த்தம் சொல்லிவிட்டார். 3 உபாசனை. பிரம்மம் ஒன்னா இருக்கட்டும், ஆனா எது விதிக்கப்படுறதோ அது உபாசனை தானே, பிரம்மத்தை விதிக்க முடியாதே. அப்ப ஜீவதர்மேண பிரம்மோபாசனம், பிரஜாதர்மேண பிரம்மோபாசனம், ஸ்வதர்மேண பிரம்மோபாசனம், 3 உபாசனம் ஆயிடுது. இந்த வாக்கிய பேதத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவேனுங்க? மீமாம்சையில இந்த மாதிரி உபக்கிரம உபசம்ஹாரம் ஏகரூபமாக இருந்தால் அந்த இடத்துல ஒன்னே ஒன்னத்தான் விதிக்கலாமே தவிர 2 விதிக்க முடியாதுன்னு. அந்த 2 புரோடாச யாகம், ஆக்னேய புரோடாச யாகம் ஒண்ணு, அக்னிசூமிய புரோடாச யாகம் ஒண்ணு. இது 2ம் தர்ஷ பூர்ணமாசங்கிறதுல பூர்ணமாசத்துல முதல்ல வரக்கூடிய யாகம். இது 2ம் சேர்ந்த வாக்குல அடுத்தடுத்து அனுஷ்டானம் பண்ணிட்டா ஒரு ஜாமிதாங்கிற தோஷம் வரும்னு சொல்றது. அந்த அடுத்தடுத்துனா நிரந்தரமாக, அதுக்கடுத்து உடனே இது பண்ணிட்டா இது வரும் அப்படின்னு தோஷத்தை சொல்லிவிட்டு, அதுக்காக என்ன பண்ணலாம்னா உபாம்சி யாகம்னு ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்னு நடுப்புற உபாம்சி யாகத்தை வச்சுப்போம். 2 புரோடாசி யாகத்துக்கு நடுப்புற உபாம்சி யாகம் பண்ணணும். அதுல நெய் திரவியம், புரோடாசம் இல்லை. அப்ப வித்தியாசமாச்சு பார்த்தீங்களா? ஒரு புரோடாசி யாகம், அடுத்தது நெய் ஆஜ்ய யாகம், அடுத்தது புனக புரோடாசி யாகம், இப்படி வரும். இப்ப அந்த ஜாமிதா தோஷம் போயிடுத்துன்னு சொல்றதுக்கு வாக்கியம் இருக்கு. ஜாமிவா ஏதத் யஜ்ஞஸ்ய கிரியதே யதன்வஞ்சௌ புரோடாசௌ உபாகம்சு யாஜமந்தராய ஜதி. இதுக்கப்புறம் ஒரு 3 வாக்கியம் இருக்கான். இந்த உபாம்சயாஜத்துல 3 விதமான தேவதைகள் வச்சுக்கலாம். விகல்பம், விஷ்ணுவாவது தேவதையாக இருக்கலாம், பிரஜாபதியாவது இருக்கலாம். அந்த சாக்கைக்கு தகுந்தா போல வித்தியாசப்படுத்திருக்கான். அக்னிசோமம், அங்கேயும் அக்னிசோமமே தேவதையாக இருக்கலாம். 3 இருக்கு. இந்த 3ஐயும் சொல்றதுக்கு 3 விதமா வாக்கியம் இருக்கு. அந்த விஷ்ணு ரூபாம்சு யஷ்டவ்யா, பிரஜாபதி ரூபாம்சு யஷ்டவ்யா,
அக்னி சோமம் உபாம்சு எஷ்டவ்யவு எஷ்டவ்யன்னு இந்த ஸ்ரோதவிய மந்தவியன்னு இருக்க மாதிரி தவ்யம் இருக்கு. இதை பார்த்தா அங்க ஏதோ யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியமாக தெரியுது. யஜத்தின்னு சொன்னா விதிக்கிற மாதிரி இல்லையே, உபாம்சியாஜ மந்திரா யஜத்தின்னு. இப்ப இங்க என்ன ஆரம்பிச்சாருன்னா இந்த மாதிரி தோஷம் வரும்னு ஆரம்பிச்சார். இதை பண்ணிட்டா தோஷம் வராது, நிவர்த்தியாச்சு. இது என்ன பிராயஷ்சித்தம் பண்ணி தோஷத்தை நிவர்த்தி பண்ண மாதிரி இல்ல, நடுப்புற விட்டதுனால அந்த ரெண்டு சேர்ந்து பண்ணினதுனால தானே அந்த ஜாமிதாங்கிறது வந்தது. அப்ப நடுப்புற ஒன்ன வேற தினசான யாகத்தை பண்ணிட்டா ஜாமிதா போயிடுது. அதனால இந்த இடத்துல அஜாமித்வாய சொல்லும் போது இது ஏதோ வந்த தோஷத்தை பரிகாரம் பண்றதுக்காக இந்த யாகத்தை பண்ணிட்டா பிராயஷ்சித்தம் பண்ண மாதிரி தோஷம் போயிடுதுங்கிறது இல்ல. ரெண்டு சேர்ந்த வாக்குல ரெண்டு புரோடாசாகம் அடுத்தடுத்து வந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நடுப்புற கலைச்சு விட்டுட்டா நைரந்தரியத்தை நடுப்புற வேற விதமான ஒரு யாகத்தை பண்ணிவிட்டா தானா போயிடுத்து தோஷம். இப்படி இருக்கும்போது இதான் அர்த்தவாதம். இந்த அர்த்தவாதத்துல உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் ஒன்னா இருக்கிறதுனாலே ஒரே ஒரு யாகத்தை தான் விதிக்கிறதுக்கு இங்க இடம் இருக்கு. நீங்க விஷ்ணு ரூபாம்சேஷ்டவியாகன்னு நான் 3 யாகத்தை விதிக்கிறதுக்கு இடமே கிடையாது, இதை ஒத்துக்க முடியாது. அதனால உபாம்சியாஜ மந்திராயஜதிங்கிற வாக்கியம் தான் யாகத்தை விதிக்கக்கூடியது. ஒரே ஒரு யாகத்தை விதிக்கிறது, 3 யாகத்தை இல்லை. ஏன்னா அந்த உபக்கிரமோபசம்ஹாரைக்க ரூபியத்துக்கு பங்கம் வரும்னு மீமாம்சையிலேயே சொல்லியிருக்கா. நீங்க சொன்னது அப்படியே பாஷ்யக்காரர் பண்ணின வியாக்கியானா அந்த மீமாம்சையை மனசுல வச்சுண்டு பண்ணியிருக்கார். இவர் பண்ணினது அதுக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி இங்கேயும் விற்த்திக்காரரை கடிச்சுட்டார். இது விற்த்திக்காரர் தான் நன்னாவே எழுதியிருக்கார். விற்த்திக்காரர் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ராஜாம் விற்பி கிருத்தாம்னு பாமதிக்காரரை இந்த இடத்துல சொல்லிட்டார். ஆக இங்கேயும் விற்த்திக்காரருக்கு கண்ணுமா இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 2 இது ஆனுமானிக அதிகரணத்துல விற்த்திக்காரரை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அவர் பண்ணின விஷயம் என்ன இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? விற்த்திக்காரர் சொன்னது சொல்றது அவர் என்ன சொல்றாருங்கிற விஷயத்தை எடுத்து